திருநாவுக்கரசருடைய குரு பூஜையை முன்னிட்டு நாம் அவருடைய உழவார பணிகளை பற்றியும் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சிகளை பற்றியும் நாம் இங்கே சிந்திக்க இறைவர்களும் திருவருளும் கூட்டியிருக்கிறது. இந்த சித்திரை மாதம் என்றாலே நமக்கு முதலிலே நினைவுக்கு வருவது நம்முடைய குருமார்களுடைய குரு பூஜை ஆகும். இந்த சித்திரையில் முதலில் நால்வருடைய திரு நட்சத்திரங்களை பற்றி ஒரு பாடல் இருக்குது. சித்திரை சதயம் அப்பர் சிறந்த வைகாசி மூலம் அத்தரை பணி சம்பந்தர் ஆணிமா மகத்தில் அந்த முத்தமிழ் வாத ஊரர் ஆணிமா மகத்தில் அந்த முத்தமிழ் வாத ஊரர் முதிய நல் ஆழிதன்னில் சுத்தமா ஜோதி நாளில் சுந்தரர் கைலை சேர்ந்தார் என்கின்ற பாடல். சித்திரை சதயம் அப்பர் அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்முடைய இந்த திருமடத்தில் இருந்து சொல்வதற்கு அடியனுக்கு அழைப்பு விடுத்த நண்பர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய திருமுறைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிந்தது தான். திருமுறையே நமக்கு ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், திருமூலர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இந்த நால்வர்கள். திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி அவர்களுடைய இது தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. மாணிக்கவாசகர் திருவாசகம், திருக்கோவையார் என்று அழைக்கப்படுகிறது. திருஞான சம்பந்தர் 1, 2, 3 திருமுறைகள், திருநாவுக்கரசர் 4, 5, 6 திருமுறைகள், சுந்தரருடையது 7ஆம் திருமுறை, மாணிக்கவாசகர் 8ஆம் திருமுறை, திருவாசகம், திருக்கோவையார் 9ஆம் திருமுறை, திருமாளிகை தேவருடைய தேவர் உள்பட 9 பேர்கள், 10ஆம் திருமுறை திருமந்திரம், 11ஆம் திருமுறை காரைக்கால் அம்மையார் உள்பட 11 பேர்கள், பெரிய புராணம் சேக்கிழாருடையது 12வது திருமுறையாகும். திருமுறை ஆசிரியர்கள் எல்லாருமே மொத்தம் நம்ம சேர்த்தோம்னா 27 பேர். அவர்களிலே பெரிய புராணத்திலே குறிப்பிட்டு சொல்பவர்கள் 7 பேர். ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், திருமூலர், காரைக்கால் அம்மையார், ஐயடிகள் காடவர்கோன், சேரமான் பெருமான் நாயனார் இவர்களை பற்றி பெரிய புராணத்திலே நமக்கு தெளிவாக அவருடைய வரலாறை நமக்கு சொல்லியிருக்கிறது. இங்கே இந்த மூவரையும் நம்முடைய பெருமான் பாலை காட்டி, பாலை கொடுத்து என்று சொல்லலாம், பாலை காட்டி என்பது பாலை கொடுத்து ஞானசம்பந்தரை ஆட்கொண்டார். சூளை நோயை கொடுத்து நாவுக்கரசரை ஆட்கொண்டார். நூலை காட்டி சுந்தரரை ஆட்கொண்டார். இன்று நமக்கு திருநாவுக்கரசர் பெருமானை பற்றி நாம் சிறிது இங்கே சிந்திப்போம். திருநாவுக்கரசருடைய பெருமான் 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை என்று வகுக்கப்பட்டுள்ளன. 4ஆம் திருமுறையில் 113 பதிகங்கள், 5ஆம் திருமுறையில் 100 பதிகங்கள், 6ஆம் திருமுறையில் 90 பதிகங்கள் ஆக 3066 பாடல்கள் நமக்கு ஐயா அவர்கள் கொடுத்துள்ளார்கள். உழவார பணியே தலை சிறந்த பணி என்று அவர்களுடைய தொண்டு. இந்த உழவார பணிக்கு முதல் காரணமாக இருந்தவர்கள் அவருடைய அக்காவாகிய திலகவதி அம்மையார். அங்கே திருவதிகையிலே அவர்களுடைய தோட்டமே ஒன்று இருக்கிறது. அந்த தோட்டத்திலே திலகவதியார் அம்மையாருடைய சிலை இருக்கிறது. அந்த தோட்டத்தை பராமரித்து வந்தார்கள் என்கின்ற செவி வழி செய்தி இன்னும் சொல்லப்படுகிறது. கோயிலுக்கு எதற்க பார்த்தீங்கன்னா ஒரு பூந்தோட்டம், அருமையான பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்தில் திலகவதி அம்மையாருடைய திருவுருவ சிலை இருக்கிறது. செல்லும் போதெல்லாம் அங்கே சென்று அவரை வழிபட்டு நாம் வர வேண்டும். திருவதிக்கு கோயிலுக்கு சென்றாலே ஐயா சொன்ன மாதிரி அந்த இடத்துல சென்று ஒரு தொடப்பம் வாங்கி
அங்கே இருக்கக்கூடிய சில சுத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் நாம் அந்த இடத்துல அந்த தொடப்பம் வாங்கி அந்த உழவார பணியை செய்துவிட்டு வர வேண்டும். அழகிடுதல் மெழுகிடுதல் இதெல்லாம் அம்மா அங்கே செய்தார்கள். அந்த தொண்டையை பின்பற்றி ஐயா அவர்கள் நாவுக்கரசு பெருமான் அவர்கள் தொண்டாற்றினார்கள். திருநாவுக்கரசு பெருமான் நம்முடைய அவதாரம் தென்னார்காடு மாவட்டம் திருமனை பாடி நாடு திருவாமூர் என்கின்ற ஊர். தந்தையார் குலம் வேளாளர் குலத்தில் பிறந்தார்கள். குறுகையர் குடி என்கின்ற குலத்திலே தோன்றினார்கள். தந்தையார் பெயர் புகழனார், தாய் மாதினியார். இவர்களுக்கு திலகவதி மருள்நீக்கியார் என்கின்ற 2 மகன்கள், ஆஸ்திக்கு 1 ஆசைக்கு 1 என்கிற மாதிரி 2 பேர்கள் குடியை வளர்ப்பதற்காக அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் பிறந்து வளர்ந்து வரும்பொழுது 12வது வயதிலே திருமணம் முடிக்கிறதற்கு இருவருமே சம்மதித்தார்கள். அப்போது கலிகம்பனார் என்கின்ற வேற்ற நாட்டிலே இருக்கக்கூடியவர் படைக்கெல்லாம் சேனாதிபதியாக இருக்கிறார். அவர் இந்த திலகவதி அம்மையாரை மணமுடிக்க அங்கே தன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாரையுமே சேர்த்து அனுப்பினார். அவர்களும் புகழனாரை கேட்டு சம்மதித்தார்கள். சம்மதித்து ஒப்பந்தமும் செய்யப்பட்டது. இடையிலே போருக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் நம்முடைய கலிகம்பருக்கு ஏற்பட்டது. அதனால் போருக்கு சென்றவர்கள் அங்கே வீரமரணம் அடைந்தார். வீரமரணம் அடைந்த செய்தியை கேட்டதும் இதற்குள்ளே தாய் தந்தையை இருவருமே இழந்து விட்டார்கள். இந்த நிலையில் இருக்கும்பொழுது நம்முடைய திலகவதி அம்மையார் தனக்கென்று நியமித்த கணவனை, வருங்கால கணவனை இழந்துவிட்டபடியால் மறுபடியும் வேறு மனம் நான் புரிய மாட்டேன் என்கின்ற வைராகியத்தோடு அவர்கள் இருந்தார்கள். இது முதல்லையே சொல்லக்கூடிய ஒரு பெண்களுக்கான சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்போ ஒருத்தனுக்கு மனம் முடிப்போன் என்று ஒப்பந்தம் செய்து விட்டதோ அவர் இறந்து விட்டால் மறுபடியும் நான் வேறு மனம் புரிய மாட்டேன் என்கின்ற வீரத்தோடு நம்முடைய வாழ்க்கையே தியாகம் செய்தார். தியாகம் செய்து கொண்டு இருக்கும்போது அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் இன்னும் நான் இந்த பூவுலகில் இருப்பதற்கு விருப்பம் இல்லை என்று அவர் இறப்பதற்காக துணிந்தார். அப்பொழுது நம்முடைய மருள்நீக்கியார், அக்கா அவர்கள் இது மாதிரி செய்துட்டாங்கல்லாம், நான் தனியாக இருக்கிறேனே என்று அவரிடம் மன்றாடி, நாம் இது மாதிரி நீ செய்ய வேண்டாம், எனக்கு நாம் இருவரும் சேர்ந்து நம்முடைய சிவபெருமானை சைவ சமயத்தை நாம் அங்கே நாடி அதில் ஈடுபட்டு நாம் வழிபடுவோம் என்று கூறி இருவரும் இருந்தார்கள். இப்படி இருக்கும்பொழுது நம்முடைய மருள்நீக்கியார் மட்டும் சைவ சமண சமணத்தை நாடி அங்கே சென்று விட்டார். அக்கா மட்டும் இந்த இடத்துல திருவதியில் மட்டும் தொண்டு கொண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள். அங்கே சென்ற உடனே அவர் ஏற்கனவே அவருக்கு திறம்பட அறிவு பெற்று இருக்கிறார். அந்த அறிவின் வழியாக அவருக்கு அந்த சமண நூல்களை எல்லாம் படித்து அவர் தர்மசேனர் ஆனார். அப்பொழுது புகழ் பெற்று அவர்களுடைய தலை சிறந்தவராக இருந்து தர்மசேனர் என்ற பட்டம் பெற்று அவர் அங்கே அந்த இதில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய திலகவதி அம்மையார் இது மாதிரி நம்முடைய தம்பி சைவத்தை விட்டு போய்விட்டானே என்று இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்டு இருக்கும் பொழுது இறைவன் கனவில் முற்பிறவிலே அவன் நம்முடைய சைவ சமயத்தில் இருந்தவன், அவனுக்கு நாம் சூளை நோயை கொடுத்து அவனை நாம் ஆட்கொள்வோம், நீ கவலைப்படாதே என்று கனவிலே அவர் சொன்னார். இறைவனுடைய வார்த்தை அப்படியே ஆகட்டும் என்று அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது இவருக்கு சூளை நோய் வந்தது. சூளை நோய் வந்தவுடனே சரியான வயிற்று வலி. அந்த வயிற்று வலியில் இவர் அவதிப்பட்டு கொண்டிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சமண துறவிகள் எல்லாம் இவருக்கு ஆறுதலும் சொல்லியும் மருந்தும் கொடுத்து பார்த்தார்கள். எப்படி செய்தாலும் இந்த சூள நோயாகப்பட்டது தீரவில்லை. அப்போ தான் அவருக்கு அக்காவுடைய நினைவு வந்தது. அவருடைய அடிமை தொழில் சொல்லக்கூடிய தோழரை அனுப்பி அக்காவிடம் சென்று இதை பற்றி சொல்லுங்கள் என்று அவர் கூறுகிறார். அவர் இரவோடு இரவாக திருவதியை அடைந்து அம்மா காலையில்
தெளித்து மெழுகிற நேரத்தில் வந்த உடனே சொன்னார். அப்படியா இருந்து அவரை வர சொல்லு தம்பியை என்று அவர் வந்தார். நம்முடைய தர்மசேனர் வந்தார். வந்து உடனே அக்காவுடைய காலில் அப்படியே வீழ்ந்தார். அப்பொழுது அம்மா வந்து திருநீற்றை எடுத்து சிவாய நம என்று அவருக்கு நீரிட்டார். அப்பொழுதே அவருக்கு அந்த சூழ நோயாகப்பட்டது குறைய தொடங்கியது. இதை உணர்ந்தார். வீரட்டான கோயிலை வலம் வந்து நிலமிசை வீழ்ந்து அப்படியே வணங்கினார். அப்பொழுது முதல் பாடலாகிய கூற்றாயினவாறு விளக்ககளிர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பெரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே கொடரோடு துடைக்கி முடக்கீட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே என்று அப்படியே சாஸ்தாங்கமாக இறைவனை விழுந்து பாடுகிறார். அது மட்டுமல்ல, நான் எந்த விதமான இறைவனுக்கு எந்த தொண்டுமே நான் செய்யவில்லையே என்று அதே பதிகத்தில் அடுத்து வர பாடல்களில் சலம் ஒடு பூபம் எந்த இடத்துல நம்ம போனாலும் திருவதிகளில் போனாலும் இந்த பாடலை கண்டிப்பாக நம்ம பாடணும். இந்த பாடல் கூற்றாயினவாறு பாடணும். அதை விட முக்கியமானது வந்து இந்த பாடலை எல்லா இடத்துலையுமே நாம் பாடி நான் எதுக்குமே இறைவா உன்னை அடைவதற்காக நான் எந்த தொண்டுமே செய்யலை அப்படின்னு பெரிய தொண்டு செய்யக்கூடிய மகானே பாடியிருக்கார். சலம் ஒடுதோவம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உழந்தார் தலையில் வழிகொண்டுழல்வாய் உள்ளூரு சூளை தவிர்த்தருள்வாய் அலைந்தேன் அடியே அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. இப்படி என்று அந்த முதல் பதிகத்தை அவருடைய சூளை நோயை பற்றி குடரோடு சூளை துடைக்கி முடக்கியிட அப்படி அந்த சூளை நோய் வயிற்றினுடைய கொடுமையை அவர் சொல்கிறார். இவ்வாறு இருக்கும் நாளிலே இந்த இடத்துல வந்து இருக்கும்பொழுது அங்கே சமணத்தை விட்டு வந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய துறவிகளெல்லாம் சென்று அரசனிடத்தை முறையிடுகிறார்கள். இது மாதிரி நம்முடைய நம்முடைய பெருமான் மருளைக்கார் தர்மசேனர் நம்மை விட்டு வேறு இடத்துக்கு அங்கே போயிட்டார். அங்கே போன உடனே அவர் வந்து நாம் இங்கே கற்ற மந்திரங்களை எல்லாம் சொல்லி அவன் செழிப்பாக அங்கே இருக்கிறான். ஆகவே அவனை இங்கே கொண்டு வர வேண்டும், அதற்கு நீங்கள் ஆணையிடுங்கள் என்று சொல்கிறார்கள். அவ்வாறே ஆணையிடும்பொழுது அவர்களை இப்பொழுது சென்று அவரை அழைத்து வாருங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அழைத்து வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கிருந்து ஆட்களை அனுப்புகிறான் அரசன். இவரான வந்து கேட்டுறாங்க, ஐயா அரசனுடைய ஆணை இது, நீங்கள் தயவு செய்து அங்கே வாருங்கள் என்று இவர் சொல்லும் பொழுது இவர் சொல்கிறார் அந்த இடத்துல ஒரு நாமார்க்கும் கொடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை பயிலோம் ஏமாப்பும் பிணி அறிவோம் பணிவோம் உள்ளோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் கொடியெல்லாம் தன்மையானை சங்கரன் நற்சங்க வெண்குழையோன் கோமார்க்கே நாமை மீளா ஆளாய் கொய்ய மலர் சேவடி இணையே குறுகினோமேன்னு இந்த பாடல் சொல்கிறார். இந்த பாடலுடைய இலக்கணம் மறுமாற்று திருத்தாண்டகம். இவர் தாண்டக வேந்தர், மறுமாற்று திருவேண்டகமாக இதை சொல்கிறார். நாம் இங்கே இது மாதிரி யாருக்குமே அஞ்ச மாட்டோம்,
அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வாங்க, இல்லைன்னா அரசனுடைய ஆணையை நாங்கள் மீறக்கூடாது, ஆகவே நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் அங்கே செல்கிறார். அங்கே செல்லும் பொழுது அங்கே சென்ற உடனே அங்கே இருக்கக்கூடிய துறவிகளெல்லாம் சென்று நம்மிடத்தில் கற்ற மந்திரம், இவையெல்லாம் நம்மிடத்தில் கற்ற மந்திரம், இதையெல்லாம் வைத்து கொண்டு அங்கே அவன் இருக்கிறான். அதனால் அவனுக்கு மறுபடியும் தக்க தண்டனை நாம் தர வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லும்போது நீங்களே சொல்லுங்கள், இப்பேற்பட்டவருக்கு நம்ம என்ன தண்டனை தருவது என்று சொல்லும்பொழுது அந்த சுண்ணாம்பு கால்வாய் என்று சொல்வார்கள். அந்த இதில் நீங்கள் 7 நாட்கள் அந்த இடத்துல அவரை உட்கார வைங்க. அங்கே தீப்பொறி வரும். அந்த தீப்பொறி வரும்போது அவர் இறந்து விடுவார். அப்படிப்பட்ட தண்டனையை நாம் தரலாம் என்று சொல்லும்பொழுது அங்கே திருநீற்று வெண்டறையில் 7 நாட்கள் உள்ளே போடுறாங்க. உள்ளே போடும்போது 7ஆவது நாள் போய் பார்க்குறாங்க. அப்போ அவர் அதே மேனியோடு, பூத்த மேனியோடு வர்றார். அப்போது ஒரு பதிகம் பாடுறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கின வேணிலும் மூசு வெண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே, இணையடி நீழலே. இந்த திருவிழாபுரத்தில் கூட ஐயா போட்டிருந்தார், நிழலே என்று அங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நமக்கு கொடுத்துருந்தார் ஒரு செய்தியில். திருவடி நீழலேன்னு இந்த பாடலை அவர் பாடி வெளிவரார். அப்போது மறுபடியும் அரசனாக எடுத்து போகிறாங்க. இவர் நாம் கற்ற மந்திரங்கள், நாம் சொன்ன மந்திரங்கள், அந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி தான் இவன் உயிரோடு இருக்கிறான். ஆகவே இவருக்கு மறுபடியும் இன்னொரு இது தரணும், இன்னொரு தண்டனை தரணும். அப்போ என்ன தண்டனைனா, நஞ்சு கலந்த பாலை இவருக்கு உடுப்பிடுங்க. அந்த நஞ்சு கலந்த பால் இவருக்கு விட்டனீங்கள்லாம் இவர் இறந்து விடுவார், நாம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்றாங்க. அப்போது நஞ்சு கலந்த பாலை இவருக்கு குடிக்க கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பாடல் பாடுறார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சி மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதினாலும் அறநடிக்கை அன்பதாகும், வஞ்சனை பால் சோற்றுக்கு வழக்கிலா மணர் தந்த நஞ்சு அமுதமாக்கும் வித்தீர் நனிப்பள்ளியுள்ளாரே. நனிப்பள்ளியில் இந்த பாடலை பாடுறார். அந்த நஞ்சை அமுதாக்கி விட்டார். அப்போது மறுபடியும் அவர் எந்த விதமான தீங்கும் விளைவிக்கவில்லை. இது மாதிரி தீங்கும் விளைவிக்காமல் இருந்த காரணத்தால் மறுபடியும் அவர்கள் அங்கே எடுத்து போய் கொடுக்குறாங்க. அங்கே எடுத்து போய் ஐயா இவனாண்ட சொல்லும் பொழுது இது மாதிரி இந்த இதுலேயும் சொல்லியும் அவர் இறக்கவில்லை. அதனால் இவருக்கு என்ன நம்ம சான்று இது தகுந்த தண்டனை தர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ என்ன சொல்கிறாரு, நம்முடைய பட்டத்து யானையை அனுப்புங்க, அந்த பட்டத்து யானை அவரை துதிக்கையால் சுழற்றி காலால் மிதித்து கொன்றுவிடும் அப்படி என்று அவர் அங்கே சொல்கிறார். அவங்க சொன்னோன்னே அந்த யானையை அனுப்புகிறார். அப்பொழுது ஒரு பதிகம், சொன்னவெண் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உழையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரண் ஏறும் அகலும் வாயாய அறவும் தென்னன் கெடில புனலும் உடையால் ஒருவர் தமர் நாமே என்று ஒரு பாடலை பாரு. அப்போ அங்கே வந்த யானை அவரை அப்படியே சுற்றி கொண்டு நேராக சென்றது. அப்பொழுது அவங்க வரக்கூடிய பாகன்கள்லாம் சேர்ந்து அந்த யானையை அங்குசத்தில் குத்தி மறுபடியும் செலுத்துகிறாங்க. அவர்கள் அந்த யானை அவர்களையே மிதித்து விட்டது. மற்றுமுள்ள அனைவருக்குமே துன்பத்தை தந்தது. இப்பொழுது மறுபடியும் இதே மாதிரி 3 பண்ணிட்டாங்க. ஒன்று சுண்ணாம்பாறையில் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதற்கடுத்த உடனே விஷம் கலந்து கொடுத்தாங்க. அதுக்கடுத்து யானையை அனுப்புனாங்க. இதற்கு மேல்பட்டு நம்ம என்ன செய்கிறதுன்றதே அவர்களுக்கு புரியல. அப்போது அங்கே சமணர்கள் மறுபடியும் அவருக்கு உரிய தண்டனை கடலில் எடுத்து போய் போட்டுடலாம். கடலில் எடுத்து போய் போட்டுடலாம். ஆனால் கடலில் எடுத்து போய் போடுறது சும்மா போடக்கூடாது, கட்டி போட்டு போடணும். நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, செயின் போட்டு கட்டி ஒரு பூட்டு கூட போட்டு இருப்பாங்க அந்த பழம். அது மாதிரி நிலையிலே நாம் செலுத்தலாம் அவரை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, கடலில் கட்டி நடுக்கடலில் எடுத்து போய் போட்டாங்க. இங்கே தான் திருப்பாதி புள்ளிவீரெல்லாம் போட்டாங்க. அங்கே போட்ட உடனே போட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவர் அந்த கல்லே மிதப்பாக வந்துட்டு, அந்த கல்லே
கப்பலாக தோன்றியது, படகாக தோன்றியது. அந்த இடத்துல ஐயா ஒரு பாடல் பாடுறாரு. இது 4வது செயல். சொற்றுன்னை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே. இந்த பாடலை பாடலாம். இந்த பாடலை பாடி கரையேறி விட்டாங்க. கரையேறி வந்துவிட்டார். அந்த இடம் இப்பொழுதும் கரையேறி விட்ட குப்பம் என்று பெயரோடு இருக்கிறது. இங்கே திருப்பாதிரி புலியூர் போனீங்களா, கடலூர் போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா கரையேறி விட்ட குப்பம் என்கின்ற ஊர் இருக்கிறது. இப்போத்தி காலத்துக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த ஊருக்கும் கடலுக்கும் ஏறக்குறைய 5-6 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. அந்த காலத்தில் 5-6 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கரையேறினா அந்த கரையேறியிலே குப்பம் இருக்கிறது. இப்போ தொலைவாய் போயிட்டு கடல் வந்து உள்ளே போயிட்ட மாதிரி தெரியுது. அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அவரை அழைத்து கொண்டு திருப்பாதிரி புலியூரில் செல்கிறார்கள். இப்பேற்பட்ட மகானுக்கா இத்தனை துன்பங்களை எல்லாம் இந்த அரசன் கொடுத்தார் என்று எல்லோரும் ஊரார் எல்லாரும் ஏசினார்கள், பேசினார்கள். இறைவனை வணங்கினார். அங்கிருந்து நேராக அப்படியே வந்து கெடில நதி கடலூரில் அந்த நதி கரையோரமே வந்து திருமானிக்குழி என்கின்ற ஊர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த திருமானிக்குழியில் வந்து எம்பெருமானை தரிசிக்கிறார். திருமானிக்குழியில் ஒரு சிறப்பு என்ன என்றால் எப்பொழுதுமே திரை மூடப்பட்டு இருக்கும். அங்கே ஆரத்தியும் போது தான் அந்த திரை விளக்குவார்கள். அப்பேற்பட்ட இடம். அதாவது நம்முடைய கடலூருக்கும் திருவதிகைக்கும் கடலூருக்கும் மிடில் இருக்கக்கூடியது கெடில நதிக்கு அந்த கையில் இருக்கிறது, தென்கரையில் இருக்குது. கெடில நதிக்கு தென்கரையில் இருக்கக்கூடிய ஒரு தலம் அந்த திருமானிக்குழி என்கின்ற தலம். அந்த இடத்துல வராரு. அங்கேருந்து மறுபடியும் நம்முடைய திருவதிகைக்கு வந்துகிறார். அப்போ இதெல்லாம் பார்த்தான் அரசன். இதெல்லாம் பார்த்த உடனே உண்மையான சமயம் சைவ சமயம்தான், நம்ம சமண சமயத்தை விட்டு விலகிவிட வேண்டும் என்று அவன் எண்ணி அந்த இடத்துல என்ன பண்ண சமண பள்ளிகளை அந்த இதெல்லாம் பாழின்னு சொல்லுவாங்க, அந்த பள்ளிகளை எல்லாம் இடித்து தள்ளிவிட்டு அந்த இடத்திலே வந்து ஒரு ஆலயம் அவன் கட்டுகிறான். குணதரவிச்சிரம் அப்படி என்கின்ற பெயரோடு அந்த அரசன் ஒரு திருக்கோயிலை அமைத்திருக்கிறான். அப்படியே இருந்து நம்முடைய வாகிச பெருமான் அந்த இடத்துல நம்முடைய திருவதிகையில் தான் இறைவன் அந்த சொற்றுணைவே இந்த கூற்றாயினவாறு பாடினாரே, அந்த பாடலை கேட்டு தான் எம்பெருமான் அவருக்கு நாவுக்கரசர் என்கின்ற பட்டத்து பெயரை அளித்தார். அங்கிருந்து வந்த உடனே நம்முடைய நாவுக்கரசர் பல தலங்களையெல்லாம் தரிசனம் பண்ணிக்கொண்டே வருகிறார். பல தரிசனங்களை பண்ணி கொண்டு வரும்போது பெண்ணாடகம் என்கின்ற ஊருக்கு வரார். அங்கே தூங்காமனை மாடம் என்கிறது. அந்த கோயிலுக்கு வந்த உடனே இவர் இறைவனை வேண்டுகிறார். நான் இவ்வளோ காலம் வந்து சமணத்தில் இருந்து விட்டேன். இந்த உடம்பு இனிமேல் சைவ சமயத்துக்கு வந்துவிட்டது. ஆகவே அந்த உடம்பை நான் நீக்கிவிட வேண்டாம், இந்த உடம்புக்கு நீங்கள் முத்திரையை அளிக்க வேண்டும் அப்படி என்று சிவபெருமானை வேண்டும் பொழுது பெண்ணாடகத்திலே இருக்கும் பொழுது அங்கே வந்து பூதகணங்கள் அங்கே வருகின்றன. இடவ குறிகளை இரு கையிலும் அவருக்கு பொறிக்கின்றன. அந்த இடம் நம்முடைய பெண்ணாடகம் என்கின்ற தூங்கானை மாடம் என்கின்ற கோயிலிலே இது நிகழ்ந்தது. அங்கிருந்து வந்து நேராக தில்லைக்கு வருகிறார். தில்லைக்கு வரும்பொழுது அவர் தில்லையிலே 4 கோபுரங்கள் இருக்கின்றன. மேற்கு கோபுரத்தின் வாயிலாக இவர் வருகிறார். அப்போது அடுத்த ஆள்கள் பார்க்கும்பொழுது தெற்கு கோபுரத்தின் வழியாக ஞான சம்பந்தர், மேற்கு கோபுரத்தின் வழியாக தான் நம்முடைய நாவுக்கரசர், வடக்கு கோபுரத்தின் வழியாக சுந்தரர், கிழக்கு கோபுரத்துக்கு வழியாக நம்முடைய மாணிக்க வாசகர் வந்தார் என்கின்ற வரலாறு நமக்கு சொல்கிறது. இங்கிருந்து வரும்பொழுது இறைவனை பார்க்கிறார். அங்கே தில்லையில் இறைவனை பார்க்கும் பொழுது என்று வந்தாய் என்கின்ற நோக்கத்தோடு ஐயா கேட்கிறார். இறைவன் இவரை பார்த்து குறியோடு பார்க்கும்பொழுது என்று வந்தாய் என்று கேட்கின்றார். அப்போ இவருக்கு அங்கே தில்லையில் பதிகம் பாடுகிறார். ஒன்றிருந்து நினைமென்கள்
உந்தர் தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காய் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம் வளத்து நட்டம் என்று வந்தாயென்று எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. அந்த திருக்குறிப்பே என்று வந்தாய் என்று கேட்கிறது. அப்பருக்கு இவர் சொல்கிறார், அதே சொல்லிட்டு அடுத்த பாடம் சொல்கிறார், பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டா என்று வந்தாய் என்று கேட்கிறது. இகழுமாறு கேட்கிறார். என்று நீ என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன்னாடல் காண்பான் அடியேன் வந்தவாரே என்று அந்த தில்லையிலே பாடுகிறார். தில்லையிலே பாடும்பொழுது தில்லையினுடைய சிறப்பை பற்றி பாடுகிறார். அடுத்த பாடலில் உழவார பணி அங்கேயும் செய்கிறார். எல்லா இடத்துலையுமே உழவார பணி தான் ஐயாவுக்கு. அங்கே பாடும்பொழுது அடுத்ததில் வந்து அன்னம் வாழிக்கும் தில்லை சிற்றம்பலம் பண்ணம் வாழிக்கும் மேலும் பூமிசை எண்ணம் வாழிக்கும் ஆறு கண்டின்புற இன்னும் வாழிக்குமோ இப்பிறவியே. அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம், அந்த அன்னம்பாளிக்கும் சிற்றம்பலத்தை வந்து பாடுகிறார். நாம் கூட இங்கே மாகேஸ்வர பூஜை செய்யும் பொழுது இந்த பாடலை தான் நாம் பாடுகிறோம். அதே மாதிரி அப்பரே அடியேன் என்று ஆளுடைய பிள்ளையார் அழைக்கிறார். அப்பரே என்று அழைக்கிறார். அவர் வந்து அடியேன் என்கிறார். அதற்கு அடுத்த உடனே திங்களூரிலே செல்கின்றார். நம்முடைய அப்பூதி அடிகளாருடைய இல்லத்திற்கு செல்கிறார். அங்கே செல்லும்பொழுது அந்த கதை உங்களுக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். அது வந்து அந்த இடத்துல வந்து வாழை இலையை அறிந்து கொண்டு வரும்போது நாகம் தீண்டி விட்டது. அந்த நாகம் தீண்டி விட்டதில் அவர் இப்பொழுது உதவான் என்கிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் கோயிலில் திங்களூரில் சென்று அங்கே வைக்கிறார். அங்கே வச்சுட்டு தான் ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம் உயரும் அதிசூடுவர் ஒன்று கொலாம் இருவன் தலை கையது ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே என்று அங்கே பாடி அந்த சிறப்பான அவருடைய அப்பூதி அடிகாலருக்கு ஆசி வழங்குகிறார். குழந்தையும் உயிர் பெற்று எழுகின்றன. அடுத்தது வந்து நம்முடைய திருவிழிமலைக்கு நம்முடைய இவரோடு செல்கிறார், ஞான சம்பந்தரோடு செல்கிறார். அப்போ பஞ்சம் வந்து உடனே அவர் வந்து படிக்காசு தருவேன், நீங்கள் மேற்கு கோபுரம் கிழக்கு கோபுரம் 2 இடத்துல இருங்க, உங்களுக்கு நான் படிக்காசு தருகிறேன் என்று கனவுல வரார். கனவுல சொல்கிறார். அப்போ தினமுமே படிக்காசு வருகிறது. அந்த படிக்காசை பெற்று அந்த பணியது உணவுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் வாங்கி இவர்கள் உண்பித்தார்கள், மக்களுக்கு அளிக்கிறார்கள். அப்பொழுது நாவுக்கரசருக்கு அளிக்கும்போது வட்டமில்லா காசு அளிக்கப்படுகிறது. உடனே சீக்கிரமாக எல்லாமே உணவு அருந்துகிறார்கள். நம்முடைய நாவுக்கரசர் ஞான சம்பந்தருக்கு வட்டமாடக்கூடிய காசு அளிப்பதால் இவருக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, டைம் ஆகுது. அப்பொழுது ஏன் இதுன்னு கேட்கும்போது தான் அங்கே நம்முடைய ஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடுறார் இவருக்காக. அந்த பாடல் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். வாசு தீரவே காசு நல்குவீர் மாசில் மிழையில் ஏசல் இல்லையே. இந்த பாடல் வந்து எல்லா இடத்துலையும் பாடல் ரொம்ப சிறப்பான ஒரு பாடல். அதற்கடுத்து அங்கே உழவார பணிகள் எங்கே சென்றாலும் அவர் சரியை என்கிற மாதிரி உழவார பணியையே தலையாக கொண்டு அங்கே செய்து கொண்டு வருகிறார். அதுக்கடுத்த உடனே மறைக்காட்டிலே வந்து திருக்கதவம் திறக்கிறார்கள். அந்த இதில் இவர் வந்து திறந்தார், அவர் வந்து மூடு வைத்தார். அந்த பாடல் பண்ணினேர் மொழியாலும் வைபங்காரோ மண்ணினார் வளம் செய் மறைகாடரோ கண்ணில் உள்ளாமை காணா கவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே என்கின்ற பதிகம் அங்கே பாடுகிறார். அதற்கடுத்த உடனே முதலிலே இப்போல்லாம் வந்து இந்த உண்ணா நோன்பு என்பது சகஜமாக இப்பொழுது இருக்குது. உண்ணா நோன்புக்கெல்லாம் முதலிலே இட்டவர், உண்ணா நோன்புக்கெல்லாம் முதலாக முன்னோடி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் தான். அங்கே திருமறை காடில் இருந்த அந்த கோபுரத்தை மறைத்திருந்த சமண
அந்த இடத்தெல்லாம் அகற்றி, அது அகற்றினாதான் நான் வந்து இந்த உண்ணா நோன்பை முடிப்பேன் என்கிறார்கள். அதே மாதிரி அரசன் வந்த உடனே உண்ணா நோன்பு அவர்கள் அதை எடுத்து விட்டார்கள். அதன் பிறகு அந்த உண்ணா நோன்பை முடித்து விட்டார். உண்ணா நோன்புக்கு முதல் வழிகாட்டியாக இருந்தவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். அங்கிருந்து அவர் பல இடங்களுக்கெல்லாம் சென்று பாடல்களையும் பாடி நம்முடைய தொண்டை நாட்டுக்கு வருகிறார்கள். தொண்டை நாட்டு தலங்கள் மொத்தம் 32 தலங்கள். தொண்டை நாட்டுக்கு முதல் தலம் வந்து நமக்கு காஞ்சிபுரம். அந்த காஞ்சியிலே வந்து அவர் பதிகம் பாடி காஞ்சியில் இருந்து அப்படியே திருவாலங்காடு வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பாச்சூரில் பாடிட்டு அப்புறம் நேராக காலத்தி போகிறார். காலத்தி போய் சென்று அங்கே குடும்பத்தேவரை வணங்கி அங்கிருந்தே நம்முடைய கைலைக்கு போகிறார். அங்கிருந்த கைலைக்கு போக வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கிறது. நம்மெல்லாம் காலத்திற்கு சென்றால் அந்த பொன்முகலி ஆறு, அந்த ஆறிலே குளித்து விட்டு நாம் நேராக சென்று இறைவனை வணங்கிவிட்டு அங்கிருந்து குடும்பத்தேவர் அந்த மலைக்கு மேலே செல்லணும். அங்கிருந்து காலத்தி அப்பனை தரிசித்து கைலேங்கிரியை தரிசிக்க வேண்டும். இது நமக்கு வழிகாட்டியாக சொன்னவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். நம்மெல்லாம் காலத்தி சென்றாலும் அதை கடைபிடிக்க வேண்டும். அங்கிருந்து பார்த்துவிட்டு இறைவனை காலத்துக்கே நான் நேரில் வருகிறேன் என்று அங்கிருந்து செல்கிறார். அங்கிருந்து செல்லும்பொழுது வயதின் மூப்பின் காரணமாக உடம்பெல்லாம் இதுவாகிவிட்டது, வருத்தம் கொடுக்கிறது, நகர்கிறார். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரைப்படத்திலே பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் போகும்போது அப்போது அங்கே வந்து எங்கேப்பா போகிற நீ, கைலங்கிரியை நாதனை நாம் தரிசிக்க வேணும், அதற்காக நான் செல்கிறேன்னா அப்போ இங்கெல்லாம் பார்க்க முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் காட்சி தருகிறார். அங்கே தான் நமக்கு அவர் பாடுகிறார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மேலாமை ஆள் என்னை கொண்டாய் போற்றி என்கின்ற போற்றி திருத்தாண்டகம் பாடுகிறார். இது வந்து எங்குமே எல்லாருமே இந்த பாடலை பாட வேண்டும் எப்பொழுது. அப்போ சொல்கிறார், இங்கேருந்து நீ திருவையாறில் சென்று நீ என்னுடைய காட்சியை பார் என்றார். அப்போ திருவையாறில் அங்கே காட்சி கொடுக்கிற நிகழ்ச்சியில் மாதர் பிறை கண்ணியானை மலையாள் மகளோடு பாடி போதொடு நீரமந்தேற்றி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடல் பிடியோடு களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன இந்த பாடலை கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டேன் அவர் அதையே ரிப்பீட் பண்ணி பாடுவாங்க. மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியாக அந்த இருக்கிறது. அதன் பிறகு வந்து நம்முடைய திரும்பூந்துருத்திக்கு வராரு. அங்கே வந்து ஒரு மடம் அமைக்கிறார். அந்த மடத்திலே உழவார பணி. இந்த உழவார பணி என்பதே தலை சிறந்த பணி. திருக்கோயிலிலே பூஜை பண்ணுவது, பாடல் பாடுவது, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த கோயிலுக்கு ஏன் உழவார பணி அவர் செய்தார் என்றால், வரக்கூடிய அடியார்களுக்கு எந்த விதமான தீங்கும் வரக்கூடாது. அங்கே கல்லோ முள்ளோ எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. அதையெல்லாம் நாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்று இங்கே நம்முடைய ஆணித்தரமாக நம்முடைய சரியை வந்து அவர் போடுகிறார், அவர் செய்கிறார். அப்பேற்பட்ட இவர் நம்முடைய கடைசியாக வரக்கூடிய இடம் வந்து புகழூரில் வராரு. அவர் புகழூரில் வந்து புண்ணியா உன்னுடைய அடிக்கே நான் பணிந்து விடுகிறேன், போதும் இந்த வாழ்க்கை, 81 ஆண்டுகள் நான் வாழ்ந்து விட்டேன், அதில் பாதியை வந்து நான் தொலைத்து விட்டேன். இப்போ எல்லாருமே கடைசி காலத்தில் தான் வந்து இந்த சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். நான் கூட அப்படி தான், ரிட்டையர் ஆன பிறகு தான் சைவ சித்தாந்தமே என்னான்றதை நம்ம பார்க்குறோம். ஆகவே இதற்கு முன்னாலே கிடச்சிருந்ததுன்னா நமக்கு வந்து பெரிய ஒரு பேராக இருக்கும். இருந்தாலும் இந்த நேரத்திலாவது ஐயா புண்ணியா நீ கொடுத்திய நான் செய்த முன்பிறவினுடைய பலன்தான் என்று இந்த தருமை ஞான பண்ணையில் எங்களாக இருக்கலாம், ஞான பண்ணையில் விளைந்த பயிர்கள் நிறைய சிறப்பாக இருக்குது. அங்கே புகழூரில் போகிறாரு அடியணும்னு. அந்த ஞான பண்ணையில் வளர்ந்த ஒரு பயிர் தான்
ஆக புண்ணியத்தில் சொல்கிறார் கடைசியாக எண்ணுகேன் என சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியை எண்ணி வருகிறது. ஒரு நாள் அழிச்சார்னா இதெல்லாம் கொஞ்சம் சீர் பண்ணலாம் என்று நாம் மனதார இந்த உழவார பணியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொண்டர்களோடு செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் அது சுலபமாக முடிந்துவிடும். இந்த உழவார பணியே தலையாய பணியாக கொண்டு நாம் செயல்படுவோம். அவருடைய 80 அப்பருக்கு அந்த வயதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல். அப்பருக்கு 81, அருள்வாத ஊரருக்கு செப்பிய 4 தெய்வீகம், இப்புவியில் சுந்தரருக்கு 36, தொன் ஞான சம்பந்தருக்கு அந்தம் 16 அரி என்கின்ற பாடலோடு நாம் இந்த நாவுக்கரசருடைய பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றை ஓரளவு சிறிய அளவு அதை நமக்கு தெரிந்த வரையிலே அடியேன் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். குற்றம் குறை இருப்பின் மன்னிப்பராக. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் 5 எழுத்தை சொல்லா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்க கட்சி ஏகம்பனே என்று கூறி நாம் இந்த வாய்ப்பினை தந்த நம்முடைய தர்மதாசன் அவர்களுக்கும் அதற்கு ஒழுதுணையாக இருந்து நம்முடைய சிவசங்கரன் ஐயா அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது வாழ்த்து. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோமுறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் வாங்க நற்றவும் மேல்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேலியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனம் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவசங்கரன் ஐயா அவர்கள் நன்றி. அண்ணாம்பாளையம் திருநெல்லை சித்திரம் பற்றி சொன்னார். முக்கியமாக அவருடைய பிறப்பில் ஆரம்பித்து அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்தாங்க. அது நமக்கு இலங்கையாக